புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் மழை வெள்ளம் காரணமாக வீட்டில் சிக்கியிருந்த மக்களை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளவமுதன் இணைகிறார். இளவமுதன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக எவ்வாறு வெளியேற்றப்படுகிறார்கள்? சங்கராபதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு பக்கம் கனமழை, இன்னொன்று வீடூர் அணை திறக்கப்பட்டது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம். இதன் காரணமாக புதுச்சேரியை ஒட்டியுள்ள அனைத்து சிறு ஆறுகளிலிருந்து பெரிய ஆறுகள் வரை மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் தனித்தனி தீவுகளாக சில கிராமங்கள் ஆகியுள்ளன. இது தொடர்பான தகவல்கள் கிடைக்கவில்லை. காரணம் என்றால் தொலைத்தொடர்பு இல்லாத காரணத்தில் பலரும் தொடர்பு இல்லாத நிலையில் தான் உள்ளனர். அப்படி ஒரு சிலர் மட்டும் கிடைக்கும் வகையில் தான் வில்லியனூரில் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு குடியிருப்பு பகுதியில் சிக்கிக் கொண்டவர்கள் தொடர்பு கொண்டதை தொடர்ந்து தேசிய மீட்பு படையினர் அங்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களை படகு மூலமாக கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் தண்ணீர் வேகமாக சென்று கொண்டிருப்பதனால் அவர்கள் கயிறு கட்டி வீட்டு மாடியிலிருந்து அவர்களை மீட்கும் காட்சியை காண முடிகிறது. இதே போல் பல இடங்களிலும் இதே போன்ற நிலை காணப்படுகிறது. இதே போல் கூடப்பாக்கம் பகுதிகளிலும் கணுவாப்பேட்டை பகுதியிலும் ஏராளமான மாட்டியிருக்கிறார்கள். அவர்களை சங்கராபதி ஆற்று பகுதியில் வெள்ளத்தின் காரணமாக 75 பேர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதையும் இதே குழுதான் படகுகள் மூலம் மீட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி இளவமுதன். விழுப்புரம் நகரில் பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை மழை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குணாந்தி இணைகிறார். குணாந்தி, மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு வெளியேற்றப்படுகிறார்கள்? என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது? லாவண்யா, அதாவது இந்த பென்சின் புயல் என்பது விழுப்புரம் மாவட்டத்தை முழுவதுமாக புரட்டி போட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதாவது கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மிக கனமழை என்பது விழுப்புரம் மாவட்டத்திலே கொட்டி வருகிறது. இது அதாவது தொடர்ச்சியாக இடைவிடாத இந்த மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டமே வெள்ளக்காடாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல விழுப்புரம் மாவட்டத்தின் கடலோர பகுதியிலான மரக்காணம், வானூர், திண்டிவனம், செஞ்சி என தொடர்ந்து மாவட்டம் முழுக்கவே மிக கனமழை என்பது கொட்டி தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கலாம். அதாவது விழுப்புரம் நகரமே முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. மிக குறிப்பாக பாண்டிய நகர், அன்னை இந்திரா நகர் உள்ளிட்ட காந்தி நகர் உள்ளிட்ட பல குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி வீட்டிலிருந்து யாரும் வெளியே வர முடியாத அளவுக்கு முழுவதுமாக ஒவ்வொரு வீடும் தீவு போலவே மாறி இருக்கிறது. தொடர்ந்து மழை என்பது, காற்றுடன் கூடிய மழை என்பது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய சூழல்ல இங்கிருந்து இவர்களை மீட்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து அதாவது ஒவ்வொரு வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு வீடும் தனித்தனி தீவு போல மாறி இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்கள் மிகப்பெரிய அளவில் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் என்பது விழுப்புரம் நகரத்திலிருந்து திருச்சி மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த பகுதியாக வரக்கூடிய பொதுமக்களிடம் பாதுகாப்பாக பத்திரமாக மீட்டு அந்த பக்கம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்ப அவங்ககிட்டமே கேட்கலாம். ஐயா, இப்ப நீங்க எவ்வளவு நேரமா இங்க இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 4 மணி நேரமா இதே நிலைமையில தான் இருக்கு. இந்த விழுப்புரம் நகராட்சியில யாருமோ இது வரைக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. இங்க இருக்க பொதுமக்கள் தான் அனைத்தும் இங்க இருக்க மக்களை பாதுகாக்கிறாங்க சார். இப்ப யாராவது வந்தாங்களா? படகுல மீட்க வந்தாங்களா? உணவு எதுவும் கொடுத்தாங்களா? யாரும் வரலைங்க சார். 2 பேர் ஒரு படகுல வந்தாங்க. இப்ப இது என்ன தீர்வு? இப்ப நீங்க இந்த வெள்ள நீர் படி என்ன தீர்வுன்னு பாக்குறீங்க? இது நீண்ட காலமா இந்த விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு அரசாங்கம் உடனடியா நிரந்தர தீர்வு காணணும். அடிக்கடி இது போன்ற நிகழ்வு நடக்குது.